நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இல்லற ரகசியம் என்ற ஒரு கதையை நம்ம இந்த பதிவுல கேட்கலாம். குரல் வழியில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பீவி. ஒரு சாது ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒரு பறவை அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லுச்சு. என்ன ஆசை அப்படின்னு கேட்டாரு. 1000 காத தூரம் கடலுக்கு அப்பால் இருக்க ஒரு அழகான தீவை நான் போய் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னுச்சு. அதற்கு சாது சொன்னாரு, பறவையே, உன்னால் அவ்வளவு தூரம் கடல் மேல பறக்க முடியுமா? முயற்சி பண்றதுல தப்பு இல்ல. ஒரு விஷயத்துல ஞாபகத்துல வச்சுக்கோ, பறக்கும் போது முதன்முறையா உனக்கு சோர்வு ஏற்படும் போது உடனடியா புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துரு அப்படின்னு சொன்னாரு சாது. தலையாட்டிட்டு பறவை பறக்க ஆரம்பிச்சது. அத பற்றி சீடன் அவர்கிட்ட பேசினார். சாது சொன்னாரு, சீடனே, முதல் முறை சோர்வடையும் போது பாதி பலத்தை நம்ம இழந்துடுவோம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ திரும்பினா மட்டுமே பத்திரமா கரைக்கு திரும்ப முடியும்னு சொன்னாரு சாது. ஒரு வாரத்துக்கு பிறகு பறவை திரும்பி வந்தது. ஐயா, கடல்ல 200 காத தூரத்தை அடைஞ்சவுடன் நான் சோர்வாயிட்டேன். நீங்க சொன்னபடி உடனே திரும்பிட்டேன். பயணத்தை தொடர்ந்திருந்தா கடல்ல விழுந்திருப்பேன். இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு என் முயற்சியை தொடரலாம் அப்படின்னு சொன்னது பறவை. பறவையே, இந்த வாட்டி உன் துணையும் உன்னோட கூட்டிட்டு போ. பறக்கும் போது 2வது வாட்டிய சோர்வடையும் போது திரும்பி வா அப்படின்னு சொன்னாரு சாது. 15 நாட்கள் ஓடி போச்சு. மீண்டும் பறவைகள் 2ம் திரும்பி வந்துச்சு. ஐயா, எங்களால கடல்ல 400 காத தூரம் தான் பறக்க முடிஞ்சது. நீங்க சொன்னபடி 2வது முறை சோர்வடைஞ்சவுடன் திரும்ப வந்துட்டோம். தொடர்ந்து பறந்திருந்தா கடல்ல விழுந்து இறந்திருப்போம். ஆனாலும் எங்கள் முயற்சியை தொடர விரும்புறோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க பறவைங்க. சாது யோசிச்சார். கீழே கிடந்த ஒரு குச்சி எடுத்து பறவைகளிடம் கொடுத்தார். பறவைகளே, பயணத்தின் போது இந்த குச்சியை உங்களோட எடுத்துட்டு போங்க. சோர்வு ஏற்படும் போது இந்த குச்சியை கடல் தண்ணீரின் மீது போடுங்கள். அது மிதக்கும். அந்த குச்சி மேல உட்கார்ந்து ஓய்வெடுங்க. களைப்பு தீர்ந்தவுடன் மீண்டும் குச்சியோடு பறந்து போங்க அப்படின்னு சொன்னாரு சாது. பறவைகள் நன்றி சொல்லிட்டு பறந்தன. 2 மாதங்களுக்கு பிறகு சாதுவிடம் வந்தன. ஐயா, உங்களின் ஆசையினால் 1000 காத தூரத்திற்கு அப்பால் உள்ள தீவை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வெடுத்தோம் அப்படின்னு சொன்னதுங்க பறவைகள். பறவைகளை, அருமை, நீங்கள் எடுத்து சென்ற குச்சி உங்களுக்கு சுமையாக இல்லையா என்று கேட்டார் சாது. பறவை பேசியது. ஐயா, சில நாட்கள் குச்சியை தனித்தனியே சுமந்து பறந்தோம். சில இடங்களில் சேர்ந்தே சுமந்தோம். அப்போதெல்லாம் அது எங்களுக்கு சுமையாகவே இருந்தது. பல இடங்களில் எங்களுக்குள்ள சண்டையும் வந்தது. ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதில் நாங்கள் ஓய்வெடுக்கும் போதுதான் குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை, குச்சிதான் எங்களை சுமக்கிறது, காப்பாற்றுகிறது என்ற உண்மை புரிந்தது என்று சொல்லிவிட்டு பறவைகள் பறந்தன. சாதுவை பார்த்த சீடன் சாது பேசினார். சீடனே, பறவை முதலில் தனியாக பறந்த போது எளிதில் சோர்வடைந்தது. துணையோடு பறந்த போது அதிக நேரம் சோர்வடையாமல் பறக்க முடிந்தது. அதற்கு காரணம் துணை. ஆனாலும் இலக்கை அடைய முடியவில்லை. இலக்கை அடைய குச்சி என்ற கருவி அவசியமாகிறது. அந்த கருவி ஓய்வை கொடுத்தது, சண்டையை கொடுத்தது, பல நேரங்களில் சுமையாக தெரிந்தது. ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டுமே இலக்கை அடைய முடிந்தது. பறவைகளுக்கு குச்சியை போல மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகிறது. சம்சார சாகரம் என்ற பிறவி கடலை கடக்க கடலில் குதிக்க வேண்டியதில்லை, நீந்த வேண்டியதில்லை. இல்லறம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் சாது. குச்சியை சுமப்பதாக பறவைகள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் குச்சியே பறவைகளை சுமக்கிறது. இதை போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழி நடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் இல்லறமே அவர்களை வழி நடத்துகிறது. இதுவே இல்லற ரகசியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரசூல் பீவி. நன்றி, வணக்கம்.